என்னது லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணகிரியில் பதில தவறான முறையில் இடுக்கு பிள்ளையார் கோயிலை தரிசனம் செய்கிறாங்களா? அட ஆமாங்க, சித்தர்களின் கூற்றுப்படி இடைக்காடர் சித்தரின் பெருங்கருணையில் எழுந்தவையே ஸ்ரீ இடுக்கு பிள்ளையார் கோயிலுங்க. இந்த கோவிலானது தாயின் கர்ப்பவாசல் அடிப்படையில் அமைந்துள்ளதுங்க. இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் பார்த்தோன்னா அற்புதமான தெய்வீக சக்கரங்கள் சித்தர்களால் சூட்சகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்குதுங்க. அப்படி இந்த கோயிலுக்குள் நம்ம உள்ளே சென்று வெளியே வரும்போது திரு அண்ணாமலை தரிசித்தவாறே வெளியே வந்தாங்க. ஏன்னா நீங்கள் அஷ்டலிங்கமும் பார்க்கும்போது அஷ்ட நந்தி இருக்கும் திருவண்ணாமலையில், எல்லாமே நம்ம அண்ணாமலையரை பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. அதே போல் நம்ம தரிசனமும் இது போல தாங்க செய்யணும். இவ்வாறு நம்ம செய்யும் போது பார்த்தோன்னா நம்மளுடைய பிறப்பு இறப்பு அற்ற நிலை தாயின் கர்ப்பகரத்தில் மீண்டும் நம்ம பிறக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கைங்க. நம்ம திரு அண்ணாமலை கோயில் அமைந்த இடம் பிரபஞ்சமாகும். இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நம்ம தரிசித்துட்டு வெளியே வரும்போது சுவாமியை காண்றது இறைவனை காண்றதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம பிறப்பு இருப்பற்ற நிலைக்காக தான் நம்ம இறைவனை வணங்குறோம். அந்த நிலை அடையினா இந்த முறையில் தாங்க ஃபாலோ பண்ணணும். எதுவும் என்னுடைய அனைத்து முடியாது உன் அருளால் அருணாச்சலா. நன்றி. அகசிய விஜயம். குழலூர் தியாகி .com